மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது, தொண்டையே கட்டின மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தொண்டை அடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் கிடைக்காத ஒன்று இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக கிடைச்சிருக்கு. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா திடீர்னு புதுசா கிடைக்கவும், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு புதுசா நடக்கும்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. அது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், ஒரு சர்ப்ரைஸ் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஃபாதர்ஸ் டே விஷஸ் வந்து இப்போ எனக்கு சொன்னாங்க. அது நான் எப்படி இந்த நிகழ்வை நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னமோ ஒரு நாள் திடீர்னு இப்போ கூப்பிட்டாங்க, என்னமோ ஒன்று ஒரு நோட்டை கொடுத்தாங்க. அதை இது நீங்கள் வீடியோ நான் பேசுனதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் வந்து அது என்ன நடந்ததுங்கிறது ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா சஸ்பென்ஸ் உங்களுக்கு உடஞ்ச மாதிரி ஆயிடும். திடீர்னு அந்த மாதிரி பண்ணவும் நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இது இப்படி, சரி ஓகே அந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன். ஆனால் வந்து என்னன்னா, இது நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை எத்தனையோ பேர் எவ்வளவோ கேவலமாக பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் உனக்கு ஏன்னா 2 பேர் உனக்கு பசங்களாடா, உன்னோட பெரிய பசங்களாட இருக்காங்க, உன் தம்பி மாதிரி இருக்கானுங்க, நீயாட பெத்த அது இதுன்னு எவ்வளவோ கேவலமாக என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு பேசுகிறாங்க, தெரியாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து நான் சத்தியமாக வந்து நான் எதையும் நான் கேட்டுக்க போகிறதில்ல. என் மனசில் என்ன தோணுதோ, எனக்கு அவங்க தான் பசங்க, இனிமேல் என் பேரை சொல்கிற அளவுக்கு பசங்க 2 பேர் அவனுங்க தான் அப்படின்னு நான் மனதளவில் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன். யார் இவளே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவளே சத்தியமாக ஏன்னா இவளுக்கு அப்புறம் மற்றவங்க அப்படி 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 போயிடும்ல, இவளே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு வந்து தீபக்கும் பரணியும் தான் பசங்க. அதனால் வந்து அவனுங்க என்ன பண்ணாலும் அவனுங்களை என்னால் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் எப்படியாச்சும் அவங்கள நல்லபடியாக நல்ல பொசிஷனில் அவங்களுக்கு வேலைக்கு வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணி அவங்கள நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்ருப்பேன். அதில் வந்து என்ன மாற்றம் கிடையாது. நான் இதில் வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன் சரோ, உனக்கு வந்து இதை விட ஒரு கிஃப்ட் எதாவது வேணுமா? நமக்கு அந்த 2 பசங்க வந்து கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. அவங்கள நல்லபடியாக ஆளாக்கி வளர்த்தி விட்டு செட்டில் பண்ணி விடுறது அதை விட ஒரு பெரிய கிஃப்ட். அதை 2ஐயும் சரி பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து ஃபினிஷ். ஆமாம், நான் எதுவுமே சொல்லையே. அப்புறம் இன்னொன்று, எங்கள் பெத்தாதான் பிள்ளையா, என் வளர்த்தின பிள்ளை இல்லையா? எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனையோ பேர் வளர்த்தி அவங்க வளர்த்தினவங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ஸோ அது என்னுடைய லைஃபுக்கு எனக்கு தெரியும். நான் வந்து பெக்கலை, அவ்வளோதான். ஆனால் வந்து பெற்றிருந்தாங்க கூட இப்படி 2 பசங்க எனக்கு கிடச்சிருப்பாங்களான்னு தெரில. எனக்கு வளர்த்து அவங்கள நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு அவங்க எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு நான் என்ன செய்வேன்னா எல்லாத்தையும் செய்வேன். அவ்வளோதான், சிம்பிள். அந்த வார்த்தை நான் உங்களுக்கு முடிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்பி, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நேரம்? என்னது அது? தெரியல, ஃபெயில் ஆகி வச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரியில். கம்முன்னுறா, எல்லாம் என்ன எழுதி ரைட் வாங்கியிருக்கிறான். மேக்ஸ் கணக்கில் ஃபெயில் ஆட்டுக்குதுங்க. இது ஃபிசிக்ஸ் தெரியுது பின்னாடி. சரி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அம்மா வீடியோ எடுக்கணும்னு நீங்கள் கேமரா ஆன் பண்ணி பிடிச்சிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னா வந்து பார்க்கணும்னு இருக்கேன். என்னடா என்ன எழுதிட்டு அப்பாவுக்கு என்ன எழுதுவாங்க? என்னடா 2 பேர் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இந்த பித்தலாட்டம் உனக்கு கேட்குறேன்? சரி, என்னடா பண்ணுறது சொல்லுங்க. எழுதியிருக்காமா லெட்ரு அப்பாவுக்கு? லெட்ரு யார் எழுதுனது? பரணிதே சொன்னதாமா எழுதுனது. ஓகே, அண்ணா என்ன வரிகள் சொல்லி நீ என்ன எழுதியிருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட கொடுக்குறப்ப பார்க்கலாம்.
எப்படி வாங்க. எப்படி கொடுக்குறீங்க? அப்படியே கொடு அப்பாவா. இப்படி ஓட்டோடையா? இல்லை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நோட்டோட கொடுங்க. இப்படி அப்போ கண்ணை மூடிக்க சொல்லி கொடுத்துட்டு இது படிக்க சொல்லுங்க. கரெக்ட். இது சைன் போடுங்கன்னு சொல்லி கரெக்டு. பேனா 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 எங்கடா? இந்த அங்கே இருக்கு. பேனா உள்ள வை. சைன் ஓ. மாமா 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 பரணியோட மார்க் பாரு. இவனுக்கு இப்போ மார்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போதான்டா 10th மார்க் வந்துச்சு. அதுக்குள்ள கண்ணை மூடி சைன் பண்ணு. கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலு. வெயிலா? அவனுக்கு என்ன அங்கே பாரு, அது அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் வரலையாட்டுக்கு. இன்ன வரைக்கும் அதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். சைன் மாத்திடலாமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்கண்ணா. மாமா அந்த அதை பார்த்தீங்கன்னா நீயே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். தயவு செஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு சைன் போட்டு கொடுத்துரு. கண்ணை மூடிட்டு எங்க சைன் போடுற? எந்த இடத்துல? அவன் கையை பிடிச்சி வைப்பான். கையை பிடிடா. எந்த இடத்துல? இரு ஓகேவா? நேர் தானே? கரெக்ட் போடுங்க. அப்படியே சார் அவ்வளோதான் கரெக்ட். பெருசா கண்ணை திறந்து பாரு. இது மார்க்காங்க. என்ன எழுதியிருக்கா பாருங்கண்ணே. படி. அன்புள்ள அப்பாவுக்கு இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கடிதத்தின் மூலம் உங்களிடம் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல உணர்வுகளை இந்நாளில் உங்களுக்கு நன்றியாக சொல்ல ஆசைப்படுகிறோம். சின்ன வயதிலிருந்து இன்று வரை எங்களுக்கு நீங்கள் செய்த தியாகங்கள் பல. எங்கள் தேவைகளை நாங்கள் வாயிலிருந்து கேட்கும் முன்னே எங்கள் முகம் பார்த்து புரிந்து கொண்டு நிறைவேற்றியவர் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் நேர்மையும் கடின உழைப்பும் தான் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்துக்கள். லவ் யூப்பா. இது கெமிஸ்ட்ரி மார்க்கா? கெமிஸ்ட்ரி மார்க்ல கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரிங்கிறீங்க. சூப்பர். இந்த தேங்க்யூ. இங்க பாருங்க. என்ன திடீர் சர்ப்ரைஸ்? நிஜமா நானே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ஃபாதர்ஸ் டே வாமா. எனக்கு ஃபாதர்ஸ் டே எனக்கு ஞாபகமே இல்ல சுத்தமா. எனக்கு ட்ரீட் வெச்சல முதல்ல. திடீர்னு இங்க பாரு. நானே ஷாக் ஆயிட்டேன். உள்ள போனோன்னே எனக்கு கூப்பிட்டானுங்க. போன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, போய் பார்க்குறேன். நிஜமாலுமே இப்படி எப்படின்னா அண்ணன் சொன்னால் நான் எழுதினேன். ஆனால் தீபுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து தீபு உன்னை பார்த்து தான் தம்பி எல்லா விஷயம் கற்றுக்குவான். ஓகேவா? நீ இன்னைக்கு என்ன எழுத சொல்லியிருக்கே அதான் தம்பி எழுதியிருக்கான். நாளைக்கு அதே தான் நீ என்ன பண்ணுறியோ அதுதான் வந்து தம்பி வந்து பண்ணுவான். சரியா? இதே மாதிரி 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருங்க. நீ தான் தம்பிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். சரி, தம்பிங்க கொடுத்த கிஃப்ட் உனக்கு எப்படி இருந்துச்சு இத்தனை வருஷத்துல? எப்படி இத சொல்றது, எனக்கு அவங்க வந்து சொல்ல தெரியாம வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து இது வந்து நான் அது கிஃப்டா நினைக்கல, அதுக்கும் மேல நினைக்கிறேன். அதுக்கு மேலனா அதுக்கு மேல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை பெருசா நினைக்கிறேன் நான். ஓகேவா? தீபு உனக்கு எப்படி தோணுச்சு இப்படி எல்லாம் எழுதணும்னு? அதை நான் படிச்சது எனக்கே கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு கவிஞனா சாட் ஜிபிடில பார்த்து யாரும் எழுதலையா? போன்ல ஜெமினில சாட் ஆமா எதுவுமே இல்ல. அப்ப மனசார எழுதி இருக்கீங்க. வரிகள் பார்த்தாலே உனக்கு தெரியலையா? நினைப்பீங்க சாட் ஜிபிடில கூட போட்டு எழுதி இருப்பீங்க அப்படின்னு. அவன் மட்டும் பண்ணோம். இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவ்வளவுதான். 2 பேரும் இங்கிலீஷ் மீடியம்னால இங்கிலீஷ்ல தெரியும் உங்களுக்கு. விஷ் பண்றது கூட இங்கிலீஷ்ல விஷ் பண்ணாம என்ன இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனீங்களா? காப்பி அடிச்சீங்களா? இல்ல டிரான்ஸ்லேட். ஆட இங்கிலீஷ் எனக்கு தமிழ் தெரியும்ல, அதுக்காக. ஓ, அத வந்து எப்படி தமிழ்ல எப்பவுமே இங்கிலீஷ்ல எழுதுனா நல்லா இருக்காது. அது சில 3 வார்த்தைகள் கடைசியா சொன்னார்ல வார்த்தை. என்னன்னு? அதுதான் இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கு. எந்த வார்த்தைகள் சொல்லுங்க, அது என்ன வார்த்தைன்னு சொல்லு. அது என்ன வார்த்தை பரணி? லவ் யூ பான்னு இருந்துச்சுல, அது மட்டும் தான் இங்கிலீஷ்ல. மத்த எல்லாமே வந்து தமிழ்ல அப்படியே. அப்பனா இன்னைக்கு அத ட்ரீட் கேக்குறானுங்க நினைக்கிறேன். வெச்சல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஹேர் கட் வேலை இருக்கு, அத பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு. வேண்டாம் 500 கொடுத்தா ஹேர் கட் பண்ணிட்டு. சரி ஓகே, அதே பெரிய அவ்வளவுதானே. அவ்வளவுதான். சரி ஓகே. அவ்வளவுதான். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு தீபக் வந்து காலையில் எந்திரிக்கிறப்பவே அவன் வந்து எப்போவுமே ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டோரி இது எல்லாமே வந்து பார்ப்பான். இன்றைக்கி வந்து பார்த்துட்டு அம்மா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேம்மா
அப்பாவுக்கு விஷ் பண்ணணும், அப்பா எங்கம்மான்னு கேட்டான். இவர் இல்லை, நான் வந்து கடைக்கு தாட்டி விட்டுருந்தேன், கடைக்கு போக சொல்லியிருந்தேன். அது இட்லி அரிசியும் முட்டை வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு தாட்டி விட்டுருந்தேன். போயிட்டாரு. கடைக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேகமாக போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட என்னமோ குசு குசுன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் எனக்கு தெரியும். நான் அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டானுங்க வந்து பார்த்து, அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேக்காக இத்தனை வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து பண்ணது கிடையாது, ஒரு விஷயத்தோடு முடிச்சிருப்போம், அப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்போம், ஏதாவது பிக்காக அதை பண்ணணும், கேக் வெட்டிடலாமாம்மா அப்படின்னா. கேக்கெல்லாம் ஓல்டுடா தம்பி அப்படின்னா. சரி என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, தெரியல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டானுங்க. வந்து பார்த்தா அண்ணனு தம்பி, அண்ணன் சொல்ல தம்பி எழுத 2 பேரும் எழுதி வச்சிருந்தானுங்க. நான் வந்து சாதாரணமா என்னமோ சொல்லும்போல நம்ம ஸ்கூல் படிக்கையில வந்து கடிதம் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்களா வாங்கி நான் படிக்கிறேன். உண்மையாலுமே அந்த வரிகள்லாம் எனக்கு கூட எழுத தெரியாதுங்க. அவ்வளோ அந்த வரிகளில் ஒன்று எப்பரா எழுதுனீங்க உங்களுக்கு? அது தமிழே அத்து என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ தத்து குட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இல்லைம்மா நான் இங்கிலீஷில் தான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி ஓகே ரொம்ப சந்தோஷம். சரி உங்கள் அப்பா வந்தால் கூட்டுறா. அவர் பார்க்கல என்ன சொல்கிறாருன்ட்டு வந்ததே கொடுத்தோம். இனிமே நல்லா இருந்துச்சு. எனக்கு கூட அப்படி எழுதி கொடுக்கலையே அப்படிங்கிறத எனக்கு இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டுக்கும் மேலான கிஃப்ட்டு தான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக எடுப்பான்னு எனக்கு தெரில. சரி எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக இப்படி தான் போச்சு அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து அம்மாவா இருக்கிறத விட இவர் அப்பாவா இருக்கிறத பெரிய விஷயம். என்ன அப்படின்னா ஒரு 10 மாதம் சுமக்கிறது மட்டும் தான் நாங்கள், குழந்தை பெற்றுக்கிறதா நாங்கள். ஆனால் வந்து காலத்துக்கு சுமக்கிறது இவங்க தான். இவர் வந்து சொல்லார் பார்த்தீங்களா, பெக்கலைனாலுமே அந்த 2 குழந்தைகளும் தான் குழந்தையா வந்து இன்னமும் இந்த முதுகில் 2 பேரும் இந்த தோளில் சுமந்துட்டு இருக்கார்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு மாமா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மாமா. தேங்க்யூ ஸோ மச். நீ தான் மாமா எனக்கு பசங்களுக்கு அப்பாவாக இருந்தாலும் எனக்கு நீ அப்பா தான் மாமா. ஓகே பசங்களுக்கு அது எப்படின்னு சொல்ல தெரிய மாட்டேங்குதுங்களா, அதனால் அவனுக்கு வந்து அதை சொல்லியிருக்கானுங்க. அவனுக்கு 2 பேரும் மோஸ்ட்லி வந்து அவனுங்களுக்கு அந்த அன்பு பாசம் வந்து எப்படி வெளிப்படுத்தணும்ல தெரியாது, நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது காப்பிக்கு அடிச்சிட்டிங்களான்னு கேட்டது அதெல்லாம் தானா வந்து அவங்களுடைய மூளையில ஏத்துன ஒரு விஷயம் அது. அந்த வந்து அந்த வரி வந்து இவர் படிச்சிருப்பாரு. அதில் வந்து எந்த வரி வந்து நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஒரு வரி. அந்த வரி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரம். அப்புறம் எல்லா ஃபாதர்ஸுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.